ஷேர் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். சரிண்ணே, ஷேர் மார்க்கெட் என்ன பங்கு சந்தை அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன என்று ஃபஸ்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன அதுக்கு முதல் ஷேர்னா என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியானே, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கேபிட்டல் ஒன்று தேவை. கேபிட்டல்னு சொன்ன என்னென்னா நமக்கு கேபிட்டல் தேவை. கேபிட்டல்ங்கிறது என்னன்னா முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நமக்கு பணம் தேவை. ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு கேபிட்டல் தேவை தானே. அப்போ அந்த கேபிட்டல் சின்னதாக கேட்டால் இல்லை, அது ஒரு பெரிய முதலீடு, அதாவது பெரிய ஒரு பணமாக இருக்கும். ஏன்னா கூடையான அமௌண்ட் தேவை. சரியா, லார்ஜ் அமௌண்ட் ஒன்று தேவைப்படும். அப்போ இந்த லார்ஜ் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கா என்று பார்த்தா, அதாவது ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ரெண்டு பப்பமே, அப்போ இருக்கா என்று பார்த்தோம்டா இல்லை. அப்போ என்ன செய்யணும் அண்டா, இப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் ஒன்று வச்சிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு சரிண்ணே, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 20 லட்சம் வச்சிருக்காரு அண்டா. சரிண்ணே, 20 லட்சம் 20 lakhs என்ன 20 lakhs வச்சிருக்காருண்டா. பட் அந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண என்ன ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்குறதுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படும் அண்டா. மீதமாக 30 லட்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஏன்னா அப்போ அந்த 30 லட்சம் இவர்கிட்ட இருக்கா அண்டு கேட்டால் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட அந்த 30 லட்சம் இருக்கா இல்லை. அப்போ என்ன செய்யணும், அந்த 30 லட்சத்தை அவர் வாங்கணும். அதை எது மூலமாக வாங்கலாம் என்று பார்த்தா பேங்கில் வாங்கலாம். பேங்கில் லோன் மூலமாக வாங்கலாம். இல்லாட்டி எப்படி வாங்கலாம்டா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன்கிட்ட அந்த 30 லட்சம் இருக்குது என்று சொன்னால் அவர்கிட்ட வாங்கலாம். அடுத்ததாக மூணாவதாக எப்படி வாங்கலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஷேர். என்ன அதாவது இந்த மீதமாக 30 லட்சம் தேவை தானே. அப்போ அந்த 30 லட்சத்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்டா, அந்த கம்பெனி ஷேர்ஸை விற்கும். ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ப்ரைஸ் படி அதிக அளவிலான ஷேர்ஸை விற்று அதில் கிடைக்கிற அந்த காசை சரியானே அந்த பணத்தை என்ன செய்யும், கேபிட்டலில் போட்டு அதுக்கு பிறகு அந்த கம்பெனி என்ன செய்யும், க்ரோ பண்ணப்படும். அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ இப்போ நம்ம தெளிவாக ஒரு உதாரணத்துக்குள்ளே போவோம். சரிண்ணே, தெளிவாக ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு நபர் சரிண்ணே, ஒரு நபர் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா, ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு அப்போ அந்த கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னமே, அதுக்கு தேவையான அமௌண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு 60 லட்சம் 60 lakhs. சரியா, 60 lakhs தேவை. சரி, அப்போ அதுக்கான என்ன, அதுக்குரிய பெருமதி. இதை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இதை அவர் என்ன செய்ய போகிறாருன்னா இன்னும் க்ரோ பண்ண போகிறாரு. அதாவது அந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாக போகிறாரு. அப்போ அந்த கம்பெனியை பெருசாகிறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படும். அப்போ அந்த பணம் எவ்வளோன்னு பார்த்தா நம்ம உதாரணத்துக்கு 40 லட்சம் 40 lakhs பார்ப்போம். சரியா, 40 lakhs பார்ப்போம். அப்போ 40 லட்சம் தேவைப்படுது. அப்போ இந்த 40 லட்சத்தை அவர் எப்படி எடுப்பார்? இப்போ அந்த 40 லட்சம் இவர்கிட்ட இருக்காண்டா இவர்கிட்ட இல்லை. என்ன இவர்கிட்ட அந்த 40 லட்சம் காசு இல்லை. பட் அதனால் அந்த கம்பெனியை பெருசாக்கணும், அதாவது எக்ஸ்ட்ராவாக 40 லட்சம் அவருக்கு தேவை என்று விளங்குது. அப்போ அவர் என்ன செய்வார் என்றா, 4 லட்சம் சரியா, 4 லட்சம் பேருக்கு ஒரு பங்கை சரிண்ணே, ஒரு பங்கை 10 ரூபாய் படி 10 rupees சரிண்ணே, 10 ரூபாய் படி 4 லட்சம் பேருக்கு என்ன செய்வாருண்டா, அந்த கம்பெனியில் சரிண்ணே, அந்த கம்பெனியில் ஒரு ஷேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு ஷேருக்கு 10 ரூபி. அப்படி படி 4 லட்சம் ஷேருக்கு எவ்வளோ வரும், 40 lakhs வரும். அப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபி படி 4 லட்சம் ஷேர்ஸ் என்ன செய்கிறாரு, விற்கிறாரு, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த 10 ரூபியை நம்ம எப்படி சொல்லுவோம்டா, ஃபேஸ் வேல்யூ என்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், ஃபேஸ் வேல்யூ என்று நம்ம சொல்லுவோம். சரி, இதை யார் வாங்குவாங்க என்று கேட்டால், அதாவது இந்த 10 ரூபா படி இந்த 4 லட்சம் பேரும் யார் என்று கேட்டால் பப்ளிக். ஏன்னா பப்ளிக் தான் என்ன செய்ய போகிறாங்க, அந்த 4 லட்சம் பேரும் 10 ரூபா படி அந்த ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. சரியானே, பப்ளிக் தான் வாங்க போகிறாங்க. அப்போ 4 லட்சம் பேர் வாங்கினா 40 லட்சம் கிடைக்கும். இப்போ இந்த 40 லட்சம் கிடைச்சிச்சு என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம், பிஸ்னஸை க்ரோ பண்ண இயலும். ஏன்னா பிஸ்னஸை க்ரோ பண்ண இயலும். ஓகே தானே, ஓகே. இந்த 4 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது தானே, இந்த 4 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது தானே, இதை வச்சிருக்கிறார்கள் இப்போ தானே. அதாவது 10 ரூபா படி இந்த ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்களே, 4 லட்சம் பேர் வாங்கியிருப்பாங்களே, அந்த 4 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது தானே, அதை வச்சிருக்கிறார்கள் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தா, அந்த கொம்பனியின் சரிண்ணே, அந்த ஒரு கொம்பனி ஒரு ஆள் நடத்துகிறேன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கொம்பனியின்
ஷேர் ஹோல்டர்ஸ் சரியா, அந்த கம்பெனியின் ஷேர் ஹோல்டர்ஸ் என்று அழைக்கப்படுவர் சரியா. அப்போ இதுதான் என்ன பேசிக் சரிதானே. அப்போ அந்த கம்பெனியின் ஷேர் ஹோல்டர்ஸுங்கிற யாருன்னு கேட்டால் இந்த 4 லட்சம் பேருமா இருப்பாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் சரிண்ணே, ஒரு பொருளை அதாவது நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருளோ அல்லது காய்கறியோ என்ன ஒன்று வாங்கணும்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்டா மார்க்கெட்டுக்கு போவோம் ஏன்னா மார்க்கெட்டுக்கு போவோம். அதே போல் சரியா, அதே போல் ஷேர்ஸை வாங்கணும்னு சொன்னால் சரிண்ணே, ஷேர்ஸ் பங்குகளை வாங்கணும்னு சொன்னால் நம்ம எங்கே போகணுமென்று கேட்டால் எங்கே போகணும், ஷேர் மார்க்கெட்டுக்கு போகணும் ஏன்னா ஷேர்ஸை வாங்கணும்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டுக்கு போகணும், ஷேர் மார்க்கெட்டுக்கு போகணும். இங்கே தான் என்ன நடக்கும், இந்த ஷேர் மார்க்கெட் என்று சொல்கிறோமே, இங்கே தான் என்ன நடக்குமெண்டா இந்த ஷேர்ஸை வாங்குகிற விற்கிற எல்லாமே செய்ய இயலும் சரியா, பை பண்ண இயலும் செல் பண்ண இயலும், இதெல்லாமே இங்கே ஷேர் மார்க்கெட்டில் தான் செய்ய இயலும். ஆரம்ப காலத்தில் சரிண்ணே, அதாவது ஆரம்ப காலம் என்று சொல்லக்குள்ள இன்டர்நெட் இணையம் வாரதுக்கு முதற்பட்ட காலம், அதாவது 2000க்கு முதல்பட்ட காலங்களில் எப்படி இருந்துச்சு, அன்றம் ஷேர் மார்க்கெட் இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி இருந்துச்சு என்று பார்த்தா சரிண்ணே, அது அந்த இன்டர்நெட் வாரதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு என்று பார்த்தோம்னா ஃபிசிக்கலாகவே இந்த ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு. அதாவது இந்த ஆன்லைன் மூலமாக வாங்குகிற விற்கிற செயற்பாடு இல்லாமல் ப்ரொசஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக நடந்துச்சு சரியா. இன்டர்நெட் வாரதுக்கு முதல் எப்படி நடந்துச்சு, ஃபிசிக்கலாகவே லைவாக நடந்துச்சு. அது எப்படி என்றால் அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது ஃபிசிக்கலாக நடக்கக்குள்ள அது எப்படி அது ஈஸியாக இருந்துக்குமா, இல்லை அது ஹார்டான விஷயமா இருந்திருக்கும். வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி அந்த ப்ரொசஸிங்குக்குரியது எப்படி கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கும். பட் இப்போ ஈஸி, நவ் ஈஸி சரிண்ணே, நவ் ஈஸி. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஈஸி சரிண்ணே. அப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி. இது இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறோமே, இது நம்முடைய இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டுக்கு சரியா, ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டுக்கு எங்கே இருக்குதுண்டா இந்த ஷேர் மார்க்கெட் கொழும்புல சரியானே, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சரியா, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே தான் என்ன செய்வோம், பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ நடைபெறும், பை ஓ செல் சரியானே. அப்போ இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர்ஸ்ன்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டேன். இது எங்கே நடக்கும்ங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற இந்த பை செல் ப்ரோசஸ் எல்லாம் எங்கே நடக்கும்ங்கிறதையும் பார்த்துக்கிறோம்.